அம்மு வரப்போறா என் அம்மு வரப்போறா அம்மு வரப்போறா என் அம்மா. ஐயோ அம்மா. அம்மு வரப்போறா அம்மு வரப்போறா. எவ்வளவு சந்தோஷமா ஓடுறான் பத்தியா? ஆமாங்க, ஒரு வழியா அந்த அம்மு யாருன்னு தெரிய போகுது. அவ வந்ததும் சின்ன தம்பி அவளை இங்கதான் அழைச்சிட்டு வருவான். கையோட நம்ம அவன் கல்யாணத்தையும் பண்ணிடணும். முத்து போனதுல இருந்தே இந்த வீட்ல மனசுக்கு சங்கடமான விஷயங்கள் நிறைய நடந்து போச்சு. நீங்க அப்பவே சொன்னீங்க, துக்கம் நடந்த வீட்ல உடனே ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு. நாம அதுக்கான ஏற்பாட பண்ணோம். நவீனுக்கும் சூடாமணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு மெனக்கிட்டோம். அது கை கூடாம போயிடுச்சு. இது எல்லாத்துக்குமான காரணம் சின்ன தம்பியோட கல்யாணம் தான் இந்த வீட்ல அடுத்ததா நடக்கணும்னு இருக்கும் போல. முத்து நம்மளை விட்டு போனப்போ இனிமே அம்மான்னு சொல்ல எனக்கு ஒரு உறவு இல்லாம போயிடுச்சுன்னு நான் உங்ககிட்ட கவலையா சொல்லி அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ அம்மான்னு சொல்லிக்கிட்டு சின்ன தம்பி என் காலடியில வந்து உட்கார்ந்தான். இனிமே இவன்தாமா உங்களுக்கு மகன்னு முத்துவே சொன்ன மாதிரி இருந்துச்சு. சின்ன தம்பியும் நம்மள பெத்த தாய் தகப்ப மாதிரி தான் பாக்குறான். அவனுக்கு இந்த கல்யாணத்தை சிறப்பா பண்ணி வைக்கணுங்க. அவனையும் அந்த பொண்ணு அம்முவையும் நம்ம கூடவே வச்சுக்கணும். துளசிக்கும் அவங்க ஒரு பாதுகாப்பா இருப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ உன் மனசு போலே செய்ய அபிராமி. சின்ன தம்பி நம்ம கூட இருக்கணும்ன்றது தான் என் விருப்பமும். சரி அபிராமி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. நான் வர்றதுக்கு ராத்திரி ஆயிடும். எனக்காக நீ காத்திருக்க வேண்டாம். நேரத்தில் சாப்பிட்டு நீ படுத்துருமா. போறப்போ எங்க போறீங்கன்னு நானா கேட்க கூடாதுங்க. திரும்பி வரத்துக்கும் லேட் ஆகும்ன்றீங்க. அப்போ எங்க போறீங்கன்னு விவரமா சொல்லிட்டு போக மாட்டீங்களா? ஒன்றும் இல்லை அபிராமி, அன்னைக்கு போன மாதிரி மூலிகை தேடி தான் போறேன். வேற எங்க போறேன்? அந்த குழந்தை வைத்தியர்கிட்ட போயிட்டு அந்த மூலிகை வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு நான் வரேன்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. அவரும் என்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாரு. நேரம் வர ஆயிட்டு இருக்கு. நான் கிளம்பவா? வேளாண்ணூருக்கு போயிட்டு குழந்துரைக்கு போனதா அன்னைக்கு சொன்னாரு. இப்போ திரும்பவும் அதே மாதிரி சொல்றாரு. பேச்சிலேயே ஒரு பதட்டம் இருக்கு. இவரு என்கிட்ட எதையாவது மறைக்கிறாரு. அபிராமி, சொல்லுங்க. நேராவது நான் கிளம்புவான்னு கேட்டேன். நான் சொல்றது நீ எதையும் கவனிக்காம வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்க. வேற ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா சொல்லு. நான் வேணா பயணத்தை தள்ளி போட்டு இதை முடிச்சுட்டு போறேன். இல்லைங்க, அந்த வைத்தியர் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு சொன்னீங்கல்ல. நீங்க கிளம்புங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. என்னங்க நேரம் ஆச்சுன்னு சொன்னீங்க, கிளம்புங்க. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க மாணிக்கொண்ணே. அம்மா, இந்த வருஷத்தோட பற்ற வரவு செலவு கணக்கெல்லாம் இதில் இருக்கு. இதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா. சரிண்ணே, நீங்க அப்படி வைங்க. நான் துளசியை பார்க்க சொல்றேன். சரிங்கம்மா. மாணிக்கொண்ணே. அம்மா சொல்லுங்கம்மா. அந்த
கொழுந்துற வைத்தியர் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? கொழுந்துற வைத்தியர் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இல்லைனாலும் வேற யார்கிட்டயாவது விசாரிச்சு வாங்கி தர முடியுமா? அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஒரு தடவை ஐயா நம்ம சுத்துப்பட்டு கிராமத்தில் இருக்கிற எல்லா வைத்தியரோட ஃபோன் நம்பரையும் குச்சி வைக்க சொன்னார்மா. அதில் இருக்கான்னு பார்க்குறேம்மா. கொஞ்சம் பாருங்களேன். அம்மா இருக்குதுமா, சொல்லட்டுங்களா? ஆ. சரிங்கண்ணே, நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்கம்மா. யாரு புது நம்பரா இருக்கு? ஹலோ, கொழுந்துற வைத்தியருங்களா? ஆ ஆமாங்க. நீங்க? ஆ, நான் வளநாட்டிலேருந்து அபிராமி நாச்சியார் பேசுறேன். நாச்சியாரம்மா நீங்களா? நல்லா இருக்கீங்களாம்மா? ஆ, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கடவுள் ஆசீர்வாதத்தோட நான் நல்லா இருக்கேம்மா. பரஞ்சோதி ஐயா எப்படி இருக்காரு? ஆ, நல்லா இருக்காரு. நல்லதும்மா. அவரை பார்த்து 4-5 வருஷத்துக்கு மேல இருக்கும். 4-5 வருஷம் ஆகுதா? முன்னாடியெல்லாம் இங்க கொழுந்துறை வைத்தியசாலைக்கு அடிக்கடி வருவாரு. இப்ப வரதே இல்லையம்மா. ஐயாவை கேட்டேன்னு சொல்லுங்கம்மா. ம், கண்டிப்பா சொல்றேன். சரிங்கம்மா. இப்ப நீங்க என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? அதை கேட்காம நான் பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்கேன் பாருங்க. அது ஒண்ணும் இல்ல. நம்ம பட்டறைக்கு வேலைக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைப்படுது. கொழுந்துறையில ஒரு நம்பிக்கையான பையன் இருக்கிறதா சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட விசாரிச்சு பார்க்கலான்னு ஃபோன் பண்ணேன். அப்படிங்களாம்மா? யார் என்னன்னு விவரமா சொல்லுங்கம்மா, நான் விசாரிச்சுட்டு சொல்றேன். சரிங்க ஐயா. எங்க கணக்கு பிள்ளைகிட்ட விவரத்தை அனுப்ப சொல்றேன். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்கம்மா. சரி, நான் வச்சிடுறேன். சரிங்கம்மா, நல்லது. அப்போ இவர் கொழுந்துறைக்கு போகவும் இல்லை, வைத்தியரை பார்க்கவும் இல்லை. அப்படின்னா இவர் மூலிகைன்னு சொல்லிட்டு எங்க போறாரு? என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு அப்படி என்ன விஷயமா இருக்கும்? இப்படியெல்லாம் என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிற ஆளும் இல்லையே. ஆனா இப்ப ஏன் இப்படி பண்ணணும்? அம்மோ, இங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனா எனக்கு மட்டும் இல்ல, தூக்கமே வரல. எப்படா விடியும், எப்போ உன்னை நேர்ல பாப்பேன்னு இருக்கேன். இன்னைக்கு உன்னோட லெட்டரை பார்த்து பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு உன் கூட நேராவே பேச போறேன்னு நினைச்சாலே ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு இல்ல, அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கமோ. சொன்ன மாதிரியே நீ வந்துடுவேலாமோ? ஐயோ சின்னம்மா, என்ன சின்னம்மா நீங்க? நான் தான். இந்த நேரத்துல நீங்க தூங்கலையா சின்னம்மா? நான் தூங்குறது இருக்கட்டும், இந்த நேரத்துல நீங்க தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சின்ன தம்பி? என்னன்னு தெரியல, தூக்கம் வர மாட்டேங்குது சின்னம்மா. ஏன் தூக்கம் வரல? அம்மு நாளைக்கு கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க.